ஆட்சி வந்தாங்க. வரணும்னா அதெல்லாம் மாய மந்திரத்தில் வர முடியாது, நாம தான் பண்ணணும். தம்பி தங்கமணி அவர் சொன்னார், வாக்கு சேர்க்கறதுக்கு போன தடவை போன சனி ஞாயிறு முடிஞ்சு போச்சு. இப்போ வர சனி ஞாயிற்றுக்கிழமை பரஞ்சோதி உங்கள் மாவட்டத்துக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? குமார் நீங்கள்? ஆமாம் தம்பிங்களா, நீங்கள் கூப்பிட்டு பகுதிகிட்ட சொல்லுவீங்க, ஒன்றியத்தில் சொல்லுவீங்க, அவங்க கீழே இருக்கிற சொல்லுவாங்க. யார் போய் வேலை பார்க்குறது? எங்கள் அப்படி கேளுங்க தம்பிங்களா. நான் என்ன சொல்கிறேன், மாவட்டத்தில் சொல்லிடுங்க. எடப்பாடியார் நமக்கு சொல்கிறாரு, நம்ம மாவட்டத்தில் நான் மாவட்ட செயலர் தானே, நான் கூப்பிட்டு ஒன்றிய செயலர் பகுதி செயலர் சொல்கிறேன், வாங்கி அவங்களும் வச்சுக்கிறாங்க. கடைசியில் ஓட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஓட்டு இல்லைன்னா என்னடான்னு கேட்டால் எல்லாம் அடிச்சே வந்துருச்சு. இல்லையா, இறுதி பட்டியல் கொடுத்துருக்காருயா, சட்டப்படி செல்லாதுமா. எங்கே ரெண்டு துணை தாசில்தார் உட்காந்துருப்போம், அவங்ககிட்ட போய் நம்ம சர்டிஃபிகேட் தண்டனை காட்டுவோம். அவன் கலெக்டர் சொல்லி சட்டப்படி உங்கள் ஓட்டெல்லாம் இல்லைங்கன்றான். இப்போ ஒரு முடிவை சொல்லியிருக்கார் எடப்பாடி ஐயா, எத்தனை ஓட்டுகள் உண்மையிலே உங்களுக்கு இறந்தவங்க இருந்தால் அதை நீக்கிறதுக்கு வழியை பாருங்க, விடுது கொடுங்க. அப்படி உண்மையிலேயே சேர்க்கலைன்னு சொன்னால் எல்லாம் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்குகள் வைத்து வாதாடி 234 தொகுதியில் சேர்ப்பது, நிற்பது, நீக்குவது அத்தனையும் நான் செய்து தருகிறேன். அதுக்குரிய காரணம், வாக்காளர் சேர்க்கும் போது நீக்கும் போது அந்த நேரத்தில் அந்த ஒரு நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிள்ளைகளை போய் எல்லாம் பார்க்க சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். இதுவரை எந்த கட்சியில் ஒரு அதிசயத்தை மாண்புமிகு எடப்பாடியார் இந்த 9 பேரை பூத்துக்கு நியமிங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வட்ட செயலாளர் இருக்கார், அவருக்கு 4 பூத்து வந்துடும். அவர் அந்த சுப்பன் குப்பன்ட்டு கூப்பிட்டு சொல்லுவார், நீ கூப்பிட்டு சொல்லு, நான் கூப்பிட்றேன். சரி பூத்து பணம் வந்துச்சான்னு கேட்குறாங்க. ஏயா ஓட்டு சேர்த்துட்டேன்னா முதல்ல பணத்தை கொடுங்க, அப்புறம் பேசிக்கிறேன்றாங்க. பூத்து பணம் ஏதோ முந்தியில் 272 தேர்தலில் ஒரு பூத்துக்கு கிருஷ்ணராயபுரத்தில் இவர் இந்த பொருளாளர் யாருங்க, சவுந்தரபாணி முன்னாள் அமைச்சர் தானே, அவர் ஆதி திராவிடர் அமைச்சர், அவர் எங்களுக்கு பொறுப்பாக போட்டிருந்தார் தலைவர் எம்ஜிஆர். அவர் சின்ன பையில அப்போல்லாம் 50 10 ரூபா 20 ரூபா நோட்டு தான், 100 ரூபா நோட்டுலாம் பார்க்குறதே கிடையாது. வந்து ஒவ்வொரு பூத்துக்கு 20 ரூபா கொடுப்பாரு. என்னங்க இதை வச்சு என்னங்க பண்ணுறது, டீ 1 ரூபா தானே 2 ரூபா தானே பாரு. அப்போல்லாம் 72 அதானே விலை, 2 ரூபா 5 ரூபா. அது மாதிரி ஒரு மொத்தத்துக்கு 200 ரூபா தான் கொடுப்பாங்க. அதுக்கு அடித்தடி நடக்கும். அப்படி இல்லைனாலும் ஓட்டு போட்டு எம்ஜிஆர் ஐயாவை ஜெயிக்க வச்சாங்க. இப்போ 5000 போய் 10,000 போய் ஓடிக்கிட்டே இருக்கு, எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஆனாலும் பூத்து பணம் வருதோ இல்லையோ, இந்த ஒன்றிய கவுன்சிலர்கள், பிரசிடென்ட்டுகள், சேர்மன்கள், மாவட்ட கவுன்சிலர்கள், தேர்தல் நின்றவங்களுக்கு அத்தனை பேருக்கு வலி என்னன்னு தெரியும். ஒவ்வொரு வீடாக போய் மாமா அக்கா தங்கச்சின்னு போய் ஓட்டு கேட்குறோம். அதே மாதிரி எம்பி எம்எல்ஏ கேட்டிங்கன்னா அண்ணா போஸ்டில் அதிமுக வந்துடும். ஒரு ஆள் கேட்குறதே கிடையாது. எவ்வளோ பணம் வந்துச்சு, எவ்வளோ பணம் வந்துச்சு, இன்னும் வராமல் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க? ஆனால் இறப்பா வரும் பார்த்துக்கலாம். நீங்கள் மாவட்டத்தில் என்ன கிழிக்கிறீங்க? நீங்கள் அதை வீட்டை விற்று காட்டை விற்று கொடுத்தா என்ன, அப்புறம் வந்தால் வாங்கிக்கோங்க. ஏப்பா வேட்பாளர் எங்கே வெளியிருந்து வந்திருக்காருப்பா பார்க்கலாம், அப்புறம் ஏன் வேட்பாளரை போட்டிங்க? நட்டதுல கையில் தீ கட்டிட்டு கேசுவாங்க. சரி பார்த்துக்கோப்பான்னு. இப்படி ஒரு கொடுமை. அந்த கீழே இருக்கிற கிடைக்க அந்த பூத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். நீங்கள் இந்த 9 பேர் இப்போ போட்டிருக்கிறது அருமையான செய்தி. இந்தியாவில் எந்த கட்சிக்கான செய்யலை, சும்மா ரீல் விடுவாங்க. அதுக்காக தான் தம்பி தங்கமணி அவர்கள் எங்களை எல்லாம் போட்டு கள ஆய்வு செய்யணும். எங்கள் களத்தில் என்ன இருக்குது, இங்கே சிமெண்ட் போட்டு வச்சிருக்கு என்ன இருக்கு, அதான் இங்கே தான் அமைச்சர்களாக உட்காந்துருக்கீங்க, மாவட்டத்தெல்லாம் உட்காந்துருக்கீங்க. உங்கள்கிட்ட கணக்கு கேட்டால் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்பீங்க கணக்கு. எனவே இந்த கள ஆய்வுங்கிறது உங்களை உற்சாகப்படுத்துறது, ஊக்கப்படுத்துறது. அதில் நீங்கள் தயவு செஞ்சு இந்த 9 பேர் லேடிஸ் 3 பேர் போட்டிருக்காரு. இந்த கணக்கெல்லாம் பரஞ்சோதி சொன்னார். கபார் ஒப்பிச்சார் மின்னல் வேகத்தில். அதை செயலில் காமிச்சு அந்த சகோதரிகள் ஒரு 1000 ஓட்டுக்கு 100 ஓட்டுக்கு ஒரு ஆள் 1000 தானே ஒரு பூத்துக்கு வரும், அதுக்கு மேலே கிடையாது. நம்ம 9 பேர் போடுறோம், கரெக்டாக 100 ஓட்டு பிரிச்சுக்குங்க. 100 ஓட்டை மட்டும் அவன் கையில் வச்சுக்கிட்டு, ஏம்மா ராமலட்சுமி வந்தியா, ஜானகி அம்மா வந்தியா, ராமலட்சுமி வந்தியா போனேன்னு பேரை மட்டும் கேட்டுக்கிட்டு செத்தான் போனேன். எத்தனை ஓட்டு நம்மளுக்கு கேட்டால் புள்ளி விவர சக்கரை 24 மணி நேரத்தில் நமக்கு அந்த ஓட்டு இருக்கா இல்லையா நமக்கு தெரிஞ்சு. அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நம்மளை கூட்டணி விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் எடப்பாடியார் அவர்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லிட்டார். தங்கமணி ஐயாவை என்னையும் கூப்பிட்டார். நீங்கள் போய் பெருசாக பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டணியை கடுத்து விடாதீங்கன்னு. நாங்கள் என்ன எடுக்க போகிறோம், கூட்டணி வந்தால் நல்லதுக்குன்னு நீ எவனையா திட்டிட்டு வந்துடுவீங்க.
அவன் கோச்சிக்கிறாங்க. அப்போதான் பேசிக்கிட்டு வந்திருக்கேன், இதை உங்களால் போய் இப்படி பேசிட்டாரு அப்படிம்பாங்க. அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கணும், அவரு கையெடுத்து கும்பிடுறாரு. இது ஏங்க வம்பு, நாங்கள் நிருபர்களே பார்க்கறது இல்லைன்ட்டோம். இப்போ எங்களை வரும்போது நீட்டுறாங்க மைக்க, வணக்கம் ஐயா வணக்கம் ஐயான்னு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரபரப்பாக சொல்லணும், அவங்களுக்கு செய்தி வரணும். இங்கே சொன்னாங்க எங்களை கட்சி விட்டு நீக்கிடுவார் எடப்பாடியார். இப்படியே ஒரு கொடுமை போய்கிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, ஒரு பொறுப்புகள், ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னா அதுக்கு நிறைய வேதனையில் இருக்காரு. எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில் கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, விலை நம்ம 7 நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுறாங்க. எங்க போறது?